எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எவ்ரிதிங் இஸ் கோயிங் குட் ரைட்? ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுடைய கிளாஸ் 3 பிரைஸ் ஸ்ப்ரெட், மார்க்கெட் இன்டகிரேஷன். இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்திருக்கோம்? மார்க்கெட்னா என்ன, மார்க்கெட்டிங்னா என்னன்னு ஒரு பேசிக் கிளாஸ் பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மார்க்கெட் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிரைஸ் ஸ்ப்ரெட், மார்க்கெட் இன்டகிரேஷன் 2 ரொம்ப சின்ன டாபிக். பட் கண்டிப்பா 1 இல்ல 2 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதுல இருந்து. சோ பார்த்துக்கலாம். இது வந்துட்டு யூனிட் 9 எக்கனாமிக்ஸ் கீழ வரும். ஓகே. நம்ம ஒரு ரீகேப் போயிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ்க்குள்ள போலாம். நான் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கேன். எப்பவுமே வந்துட்டு ரிவைஸ் பண்ணுங்க. படிக்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. படிக்கும்போது எல்லாம் ஈஸியா தான் இருக்கும். இவ்வளவுதானா மார்க்கெட்டிங், இவ்வளவுதானா பிளான்ட் பிரீடிங், இவ்வளவுதானா பேத்தாலஜி, இவ்வளவுதானா என்டமாலஜின்னு இருக்கும். கடைசியா எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு பார்க்கும்போது மொத்தமா குழப்பிடும். ஸோ ரிவைஸ் பண்ணுங்க. ரிவிஷன் இஸ் த கீ டு சக்சஸ். எவ்வளவு ரிவைஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு மண்டையில நிக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கறது ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்னா என்னன்னு பார்த்தோம். மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன வேர்டு? லாட்டின் வேர்டு. ஓகேவா? மார்க்கெட் அப்படின்னா பிளேஸ் வேர் பையிங் அண்ட் செல்லிங் ஆபரேஷன் இஸ் டன். எங்க வந்துட்டு நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் நடக்குதோ அங்க மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். மார்க்கெட்டிங்னா என்ன? மார்க்கெட்டிங்னா அந்த ப்ராசஸ்க்கு பேரு. எங்க வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் நடக்குதோ அந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் மார்க்கெட்டிங். ஓகேவா? அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்னா என்னன்னு பார்த்தோம். அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்த்தோம். அக்ரிகல்ச்சரல் கூட்ஸ் எங்க வாங்குறது விற்கிறது பண்ணுமோ அது அக்ரிகல்ச்சர் மார்க்கெட். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்ல ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் கூட்ஸ் ஃப்ரம் தி ப்ரொடியூசர் டு த கன்சியூமர் இஸ் கால்ட் அஸ் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட். வேற என்ன பார்த்தோம்? ஸ்ட்ரக்சர், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று பார்த்தோம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன? ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா சைஸ் அண்ட் டிசைன் ஆஃப் தி மார்க்கெட். சைஸும் டிசைனும் இது ரெண்டும் தான் வந்துட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ சைஸ் அண்ட் டிசைனுங்கும் போது இது வேரி ஆயிட்டே இருக்கும். டைனமிக்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அது வந்துட்டு எதை வச்சு நம்ம சொல்லுவோம்? மார்க்கெட்டுடைய கண்டக்டும் மார்க்கெட்டுடைய பெர்ஃபார்மன்ஸும் வச்சு சொல்லுவோம். மார்க்கெட் கண்டக்ட்னா என்ன? மார்க்கெட் கண்டக்ட்னா லைன் ஆஃப் பிஹேவியர். அவங்க என்ன பிஹேவியர், என்ன மாதிரி ஒவ்வொரு மார்க்கெட் ஒவ்வொரு ஸ்ட்ரிம்மும் மார்க்கெட்ல எப்படி பிஹேவ் பண்றாங்களோ அது கண்டக்ட். இந்த கண்டக்ட் டிஃப்ரெண்ட் லைன் ஆஃப் கண்டக்ட் ஃபாலோ பண்ணி ஒரு எக்கனாமிக் ரிசல்ட் வரும். அதுதான் அதுதான் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ். இது இல்லாம என்ன பார்த்தோம்? நம்ம மார்க்கெட் எஃபிஷியன்சி பார்த்தோம். மார்க்கெட் எஃபிஷியன்சினா என்ன? அவுட்புட் பை ரேஷியோ ஆஃப் அவுட்புட் பை இன்புட். இதுதான் மார்க்கெட் எஃபிஷியன்சி. கொடுத்தது யாரு? குல்ஸ் அண்ட் ஹுல். ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து மார்க்கெட் எஃபிஷியன்சியை எப்படி வந்துட்டு நம்ம சொல்லலாம்? 2 விதமா வந்துட்டு அசஸ் பண்ணலாம். ஒன்னு என்ன? டெக்னிக்கல், இன்னொன்னு வந்துட்டு பிரைசிங். டெக்னிக்கலுக்கு இன்னொரு பேர் என்ன? டாப். டெக்னிக்கல், ஆபரேஷனல் ஆர் பிசிக்கல். பிரைசிங் ஆர் அலோகேட்டிவ் எஃபிஷியன்சி. நம்ம கம்மியான செலவுல வந்துட்டு நிறைய அவுட்புட் பண்றது டெக்னிக்கல், ஆபரேஷனல் ஆர் பிசிக்கல் மார்க்கெட்டிங் எஃபிஷியன்சி. அதுவே பிரைசிங் ஆர் அலோகேட்டிவ்னா நம்ம அலோகேட் பண்ற விதத்துல தான் இருக்கிறதுலே மினிமம் காஸ்ட் இருக்கணும், பெட்டர் எஃபிஷியன்சி இருக்கணும். அதை தவிர்த்து நம்மளால அலோகேட் பண்ண முடியும். நம்ம கிட்ட இருக்கிற ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸா அது எப்படி ப்ரொடக்ஷனுக்காகட்டும் ப்ராசஸிங்காகட்டும் எப்படி அலோகேட் பண்றோம் அப்படின்றது. இதுதான் 2 டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் எஃபிஷியன்சி. அதுக்கடுத்து என்ன என்ன பார்த்தோம்? வேற என்ன பார்த்தோம்? அவ்வளவுதான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஓகே, இது மேத்தமெட்டிக்கல் அசஸ்மெண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் எஃபிஷியன்சி பார்த்தோம். இது வந்துட்டு 3 டைப்ஸ்ல பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன? கோல்ஸ் அண்ட் ஹுல் மெத்தட். அதுக்கடுத்து வந்துட்டு ஷெஃபர்ட்ஸ் மெத்தட். அதுக்கடுத்து ஆச்சாரியாஸ் மெத்தட். இந்த 3 மெத்தட்ஸ் இருக்கு. 3க்குமே வந்துட்டு வேற வேற ஃபார்முலா இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப்ஸும் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஓகே, நம்ம செகண்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? கிளாசிபிகேஷன் ஆஃப் மார்க்கெட்ஸ் பார்த்தோமா? மார்க்கெட் கிளாசிபிகேஷன். ஹேண்ட் ரைட்டிங் கேவலமா இருக்கு. ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. ஸோ கிளாசிபிகேஷன் பார்த்தோம். கிளாசிபிகேஷன் ஆஃப் மார்க்கெட்ல எவ்வளோ பேசிஸ்ல நம்ம நிறைய டைப்ஸ் இருக்கு மார்க்கெட். என்ன பேசிஸ்லனா 12 பேசிஸ்ல நம்ம கிளாசிஃபை பண்ணிருக்கோம். ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் லொகேஷன், எங்க லொகேட் ஆயிருக்குன்றது பொறுத்து வில்லேஜ் மார்க்கெட், பிரைமரி மார்க்கெட், செகண்டரி ஹோல்சேல் மார்க்கெட், டெர்மினல் மார்க்கெட், சீபோர்ட் மார்க்கெட். வில்லேஜ் மார்க்கெட்ல யாருக்கும் நடுவில் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஃபார்மருக்கும் ட்ரேடருக்கும் நடுவுல எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அதுவே பிரைமரி மார்க்கெட்ல இந்த ட்ரேடர், இந்த வில்லேஜ்ல வாங்கினாங்களா பிரைமரி ட்ரேடருக்கும் ஹோல்சேல் ஏஜென்ட்க்கும் நடக்கும் பிரைமரி மார்க்கெட்ல. செகண்டரி ஹோல்சேல் மார்க்கெட் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கும். அங்க வந்துட்டு ஹோல்சேலருக்கும் அதுக்கடுத்து வந்துட்டு இன் கேஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்னா எக்ஸ்போர்ட், இல்ல ப்ராசஸிங்னா ப்ராசஸர்ஸ்க்கு இங்க வந்துட்டு அந்த மாதிரி டிரான்சாக்ஷன். அது செகண்டரி ஹோல்சேல் மார்க்கெட். அது எங்க இருக்கும்? டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கும். எங்க ரயில்வே ஜங்ஷன்ஸ்ல இருக்கும். வித்தின் த கண்ட்ரிக்குள்ள வந்துட்டு நம்ம மூவ் பண்றதுக்கு இந்த செகண்டரி ஹோல்சேல் மார்க்கெட் யூஸ் ஆகும். டெர்மினல் மார்க்கெட்ல டெர்மினல்னாலே ஃபைனல் கன்சியூமருக்கு போய் சேர்றது டெர்மினல் மார்க்கெட். சீபோர்ட் மார்க்கெட்னா என்ன? சீ ஷோர்ல இருக்கு.
இது வேற கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்க. சீ ஷோர்ல இருக்குது. ஓகேவா? அது பார்த்தோம்ல மும்பை, கொச்சின், அதுக்கடுத்து சென்னை, கொல்கட்டா இதெல்லாம் சீபோர்ட் மார்க்கெட்ஸ் இருக்கு இந்தியால. அதுக்கு அடுத்தது அந்த பேசிஸ் ஆஃப் ஏரியா ஆர் கவரேஜ். எத்தனை பீப்புள எத்தனை ஏரியாவை வந்துட்டு கவர் பண்ணிருக்காங்கன்றது பொறுத்து லோக்கலா வில்லேஜ் மார்க்கெட், வில்லேஜ் லெவல்ல ரீஜனல் மார்க்கெட், தாலுகால ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கு. நேஷனல் மார்க்கெட், நேஷனல் மார்க்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேஷனல் லெவல்ல ஓகேவா? என்னென்ன கிராப்ஸ்க்கு மோஸ்டா இருக்கும் ஜூட்டு டியூ வந்துட்டு இந்த நேஷனல் மார்க்கெட்ல இருக்கும். எக்ஸாம்பிள் வேர்ல்டு மார்க்கெட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட். எல்லா வேர்ல்ட்ஸும் இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்டும் இங்க வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் பிட்வீன் ஆர் அமாங் த கண்ட்ரீஸ், கண்ட்ரீஸ்க்கு நடுவுல நடக்கிறது வேர்ல்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட். எக்ஸாம்பிள் என்ன? கோல்டு மார்க்கெட், சில்வர், ஸ்டாக் கூட சில டைம் வந்துட்டு வேர்ல்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நடக்கும். அதுக்கப்புறம் பேசிஸ் ஆஃப் டைம் ஸ்பேன், அந்த ப்ராடியூஸை வந்துட்டு நம்ம எத்தனை நாள் வந்துட்டு ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கறத பொறுத்து ஷார்ட் பீரியட் மார்க்கெட், வெரி ஷார்ட் பீரியட், ரொம்ப கம்மியான நேரத்தை மட்டும் தான் நம்மளால வைக்க முடியும். ஹைலி பெரிஷபிள். பீரியாடிக் மார்க்கெட்னா கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கு பீரியாடிக் மார்க்கெட். லாங் பீரியட்னா கம்பேர்ட் டு பீரியாடிக் மார்க்கெட் இன்னும் ஒரு 1 இயருக்கு அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு அப்புறமா கூட நம்ம மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். செக்யூலர் மார்க்கெட் வெரி இம்பார்ட்டன்ட், டியூரபிள் குட்ஸ்க்கு, பெர்மனன்ட் இன் நேச்சர். அந்த மார்க்கெட் செக்யூலர் மார்க்கெட்னா அது அந்த இடத்துலதான் ரொம்ப வருஷமா இருக்கும், ஃபியூச்சர்லயும் அந்த இடத்துலதான் இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்துட்டு செக்யூலர் மார்க்கெட். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த பேசிஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன், எந்த வால்யூம்ல அப்படின்னு சொல்லி. ஹோல்சேல் மார்க்கெட், ரீட்டைல் மார்க்கெட். ஹோல்சேல் மார்க்கெட்னா பல்க் கமாடிட்டிஸ் இருக்கும். ரீட்டைல் மார்க்கெட்ல பல்க் இல்ல, இந்த ரெக்யர்மெண்ட் பொறுத்து, அந்த ஏரியாவுக்கு இருக்கிற ரெக்யர்மெண்ட் பொறுத்து. யாரு கன்சியூமருக்கு ரொம்ப பக்கத்துல இருப்பாங்க, இந்த ரீட்டைல் மார்க்கெட் தான் கன்சியூமருக்கு பக்கத்துல இருப்பாங்க. ஹோல்சேல் மார்க்கெட் திரும்பி 3ஆ பிரியுது. என்னென்னவா பிரியுது? பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட், டெர்மினல் மார்க்கெட். ஏற்கனவே பிரைமரி மார்க்கெட்னா வில்லேஜ் லெவல், செகண்டரி மார்க்கெட்னா பிரைமரி மார்க்கெட்டை விட பெருசு, டெர்மினல்னா ஃபைனல் கன்சம்ஷன் பொறுத்து. அப்புறம் அந்த பேசிஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் பொறுத்து ஸ்பாட்டா கேஷ் மார்க்கெட், நான் அப்போ வாங்கி அப்பவே பணம் கட்டுறேன். ஃபார்வர்ட் மார்க்கெட், நான் இப்போ பணம் கொடுத்துடுறேன், ஃபியூச்சர்ல எனக்கு டெலிவர் பண்றீங்க அப்படின்றது வந்துட்டு ஃபார்வர்ட் மார்க்கெட். அதுக்கடுத்து ஆன் தி பேசிஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் கமாடிட்டிஸ் டிரான்சாக்டட், எவ்வளவு கமாடிட்டி டிரான்சாக்ட் பண்ணும். ஜென்ரல் மார்க்கெட்னா எல்லா கமாடிட்டியும் அங்கதான் இருக்கு. ஸ்பெஷல் மார்க்கெட், ஸ்பெஷலைஸ்டு மார்க்கெட்னா எக்ஸாம்பிள் காட்டன் மார்க்கெட், உல் மார்க்கெட், அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா அந்த கமாடிட்டி அங்க மட்டும் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து டிகிரி ஆஃப் காம்படிஷன், பெர்ஃபெக்ட் மார்க்கெட், அதுக்கடுத்து இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட். பெர்ஃபெக்ட் மார்க்கெட்னா எல்லாருக்கும் எல்லா பத்தின நாலேஜ் இருக்கும், என்னென்ன வருதுன்னு தெரியும், டிமாண்ட் என்ன, சப்ளை என்ன, பிரைஸ் என்ன, எல்லாமே தெரிஞ்சு வச்சு பண்றது பெர்ஃபெக்ட் மார்க்கெட். மோனோபோலி மார்க்கெட், இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட்னா ஏதாவது ஒண்ணு வந்துட்டு மிஸ் ஆனாலுமே, பெர்ஃபெக்ட் மார்க்கெட்ல இருக்கிற கேரக்டர்ஸ் மிஸ் ஆனாலுமே அது இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட். அது மோனோபோலி, டியோபோலி, ஒலிகோபோலி, மோனோபோலிஸ்டிக். இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன? போலினா வந்துட்டு நம்ம கன்சியூமர் செல்லரை பத்தி பேசுவோம். அதே சோனி அப்படின்னா வந்துட்டு நம்ம பையரை பத்தி பேசுவோம். மோனோபோலில சிங்கிள், ஒருத்தர் மட்டும் தான் இருப்பாங்க. டியோபோலில 2, ஒலிகோ அப்படின்னாலே ஃபியூன்னு அர்த்தம். மோனோபோலிஸ்டிக்ல மெனி பையர்ஸ். மோனோபோலிஸ்டிக்கும் மோனோபோலிக்கும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். மோனோபோலி சிங்கிள் பையர், சிங்கிள் செல்லர். மோனோபோலிஸ்டிக்ல 2 ஆர் மோர், மெனி செல்லர்ஸ். 2 இல்ல, சாரி, மெனி செல்லர்ஸ். 2 இருந்தா டியோபோலி, ஃபியூ இருந்தா ஒலிகோபோலி. அதுக்கடுத்து ஆன் தி பேசிஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் கமோடிட்டிஸ், என்ன மாதிரி கமோடிட்டிஸ். கமோடிட்டி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட், வெஜிடேபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஃபுட் கிரெயின்ஸ், இதெல்லாமே கமோடிட்டி மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட்னா எக்ஸாம்பிள் என்ன? ஸ்டாக் மார்க்கெட், மணி மார்க்கெட், இதெல்லாமே வந்துட்டு ஆன் தி பேசிஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் கமோடிட்டிஸ். அதுக்கடுத்து ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஸ்டேஜ் ஆஃப் மார்க்கெட்டிங். ஸ்டேஜ் ஆஃப் மார்க்கெட்டிங் ப்ரொடியூசிங் மார்க்கெட், கன்சியூமிங் மார்க்கெட்ல ஃபைனல் கன்சம்ஷனுக்கு மட்டும் தான். ப்ரொடியூசிங் மார்க்கெட் திரும்பி வந்துட்டு டிஸ்போஷனுக்கு தான் போவோம், அது ப்ரொடியூசிங் மார்க்கெட். அதுக்கடுத்து ஆன் தி பேசிஸ் ஆஃப் எக்ஸ்டென்ட் ஆஃப் பப்ளிக் இன்டர்வென்ஷன். பப்ளிக்னா என்ன? கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் பொறுத்து 2 கிளாஸ், ரெகுலேட்டட், அன்ரெகுலேட்டட். ரெகுலேட்டட் மார்க்கெட்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே செட் பண்ணுவாங்க. அன்ரெகுலேட்டட்ல ஃபிக்ஸ் பண்ண அந்த மாதிரி ரூல்ஸ் ரெகுலேஷன் எதுவுமே இருக்காது, அன்ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கும். அதுக்கடுத்து பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் சர்வ்டு, அர்பன் மார்க்கெட். ஓகே, சிட்டில இருக்கிறவங்களை ஃபுல்ஃபில் பண்ணாத அர்பன் மார்க்கெட், வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்கு நீட்ஸோடைய ரெக்யர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணா ரூரல் மார்க்கெட். அதுக்கடுத்து அந்த பேசிஸ் ஆஃப் மார்க்கெட் ஃபங்க்ஷனரி அண்ட் அக்யூரல் ஆஃப் மார்க்கெட்டிங் மார்ஜின், ஃபார்மர் மார்க்கெட் அட் த பிரைமரி இல்ல லோக்கல் மார்க்கெட், கோஆபரேட்டிவ் மார்க்கெட், மில்க் கோஆபரேட்டிவ், ஃபர்டிலைசர் கோஆபரேட்டிவ், அந்த மாதிரி. அதுக்கடுத்து ஜென்ரல் மார்க்கெட், எல்லா கமோடிட்டிஸையும் விற்கிறது. டன், ரீகேப் பார்த்தாச்சு என்னென்ன பார்த்துருக்கோன்றது. ஓகே, இது ஒரு ரிவிஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய டாபிக், இன்னைக்கு டாபிக் என்ன? பிரைஸ் ஸ்ப்ரெட், மார்க்கெட் இன்டகிரேஷன். 2 பிரைஸ் ஸ்ப்ரெட், 2 வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ
ப்ரொடியூசர்ல இருந்து கன்சியூமருக்கு போகிறதுக்கு வரைக்கும் என்ன பிரைஸ் ஆகுதோ அவங்க அது அவங்க 2 பேருமே என்ன பிரைஸ் என்ன ப்ரொடியூசர் வந்துட்டு விக்கிறாங்க என்ன பிரைஸ்ல, கன்சியூமர் என்ன பிரைஸ்ல வாங்குறாங்களோ இது 2க்கும் இருக்க டிஃபரன்ஸ் தான் வந்துட்டு என்ன பிரைஸ். டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைஸ் பேட் பை தி கன்சியூமர் அண்ட் தி பிரைஸ் ரிசீவ்ட் பை தி ப்ரொடியூசர். இவங்க இதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகேவா? நடுவுல நிறைய மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ட்ரேடர் வருவாங்க, கமிஷன் ஏஜென்ட் வருவாங்க, கமிஷன் ஏஜென்ட் ப்ராசஸர்ஸ் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் கன்சியூமர்ஸ். இவங்கெல்லாம் ஈச் ஸ்டேஜ்லயுமே வந்துட்டு ஒவ்வொரு காஸ்ட்டை ஆட் பண்ணிட்டே போவாங்க. அங்க இருந்து எனக்கு நான் வந்து ₹5 எக்ஸ்ட்ரா வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிட்டே போவாங்க. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் தான் மார்க்கெட்டிங் மார்ஜின். ஓகேவா? சோ இது சில டைம் பிரைஸ் ஸ்ப்ரெட் மார்க்கெட்டிங் மார்ஜின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆஃபன் வந்துட்டு இது ஃபார்ம் ரீட்டைல் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஃபார்ம் the ப்ரொடியூசர் வந்துட்டு யாரு? நம்ம அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்ல ஃபார்மர். ஃபார்ம் ரீட்டைல் ஸ்ப்ரெட் கன்சியூமர் ஃபைனல் கன்சியூமர் போகிற வரைக்கும் ரீட்டைல் இதுக்கு போற வரைக்கும் என்ன காஸ்ட் ஆகுதோ அது. ஓகேவா? மார்க்கெட்டிங் மார்ஜின் எப்பவுமே சொல்ல மாட்டாங்க, சில டைம்ல சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு இன்கேஸ் இவங்க யாருமே இல்ல, ப்ரொடியூசர் டு கன்சியூமர் டைரக்டா போகுதுன்னா அப்ப வந்துட்டு மார்க்கெட்டிங் மார்ஜின். ஏன்னா மார்க்கெட்டிங் மார்ஜின் ஈச் ஸ்டேஜ் ஆஃப் மார்க்கெட்டிங்ல எவ்வளவு ஆட் பண்றோமோ அந்த மார்க்கெட்டிங் மார்ஜின். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரொடியூசர் வந்துட்டு ₹10க்கு விக்கிறாங்க பர் கேஜி. அதுவே வந்துட்டு ட்ரேடர் அவங்க கிட்ட இருந்து மூவ் பண்ணும்போது ₹12 அந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் அவங்களுக்கு கமிஷன் எல்லாம் வச்சு ₹12 விக்கிறாங்க. மார்க்கெட்டிங் மார்ஜின் எவ்வளவு? இந்த ₹2. ஓகேவா? பிரைஸ் ஸ்ப்ரெட் ஏன் மார்க்கெட்டிங் மார்ஜின் சொல்றாங்க? இங்க ட்ரேடர் இல்லாம ப்ரொடியூசர் டைரக்டா கன்சியூமருக்கு விக்கிறாங்க. ₹10ங்கிறது ₹12க்கு விக்கிறாங்க. ₹2 ப்ரொடியூசர் வந்துட்டு அவங்களுக்கு பெனிஃபிட்டா வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது அதை வந்துட்டு மார்க்கெட்டிங் மார்ஜின் சொல்லுவோம். ஆனா ஆஃபன் என்னன்னு சொல்லுவாங்க? ஃபார்ம் ரீட்டைல் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து நான் சொன்ன மாதிரி வேரியஸ் காஸ்ட்ஸ் இருக்கும். ஏன்னா நிறைய இன்டர்மீடியரிஸ் இருக்கு, அதனால நிறைய காஸ்ட்ஸ் வந்து நடுவில் இருக்கும். மார்க்கெட்டிங் காஸ்ட்னா என்ன? ஆக்சுவலா எவ்வளவு வந்துட்டு நம்ம செலவு பண்றோம், ப்ரொடக்ஷன்ல இருந்து கன்சம்ஷனுக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு எவ்வளவு செலவு பண்றோமோ அந்த மார்க்கெட்டிங் காஸ்ட்னு சொல்றோம். ஓகேவா? பிரைஸ் ஸ்ப்ரெட்னா என்ன? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃபரன்ஸ் பிட்வீன் த பிரைஸ் பெய்ட் பை த கன்சியூமர் அண்ட் த பிரைஸ் ரிசீவ்டு பை தி ப்ரொடியூசர். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே. அதுக்கடுத்து மார்க்கெட் இன்டகிரேஷன். பிரைஸ் ஸ்ப்ரெட் பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு சின்ன டெபினிஷன் அதை ஞாபகம். பிரைஸ் ஸ்ப்ரெட், மார்க்கெட்டிங் மார்ஜின், மார்க்கெட்டிங் காஸ்ட் மூணும் வேற வேற. அது என்ன அப்படிங்கறத ஞாபகம். பிரைஸ் ஸ்ப்ரெட்னா அதனுடைய டிஃபரன்ஸ். ப்ரொடியூசர் எவ்வளவுக்கு விற்கிறாங்க, கன்சூமர் எவ்வளவுக்கு வாங்குறாங்க. மார்க்கெட்டிங் மார்ஜின்னா ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகும்போது அடிஷன் ஆயிட்டே போகும். அந்த அடிஷனல் காஸ்ட் தான் மார்க்கெட்டிங் மார்ஜின். மார்க்கெட்டிங் காஸ்ட்னா என்ன? மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி பண்றதுக்காக நம்ம எவ்வளவு செலவு பண்றோமோ அது மார்க்கெட்டிங் காஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் மார்ஜின், மார்க்கெட்டிங் இன்டகிரேஷன். மார்க்கெட் இன்டகிரேஷன் அப்படிங்கிறது இன்டகிரேஷன்னால என்ன? சேர்க்கிறது, அதுதானே இன்டகிரேஷன். இந்த டெஃபினேஷன்ல கோல்ஸ் அண்ட் புல் கோல்ஸ் அண்ட் புல் வந்துட்டு கொடுத்திருக்காங்க. இன்னொரு டெஃபினேஷன் எது கொடுத்திருந்தது? மார்க்கெட் எஃபிஷியன்சிலே கோல்ஸ் அண்ட் புல் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ மார்க்கெட் இன்டகிரேஷனுமே கோல்ஸ் அண்ட் புல் அப்படின்றவங்க கொடுத்திருக்காங்க. இது என்னன்னா ஒண்ணும் இல்ல, ஒரு ஃபிரிம் இருக்குன்னா அந்த ஃபிரிம் வந்துட்டு அவங்களுடைய ஃபிரிமை எக்ஸ்பேண்ட் பண்ணும். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்னா அடிஷனல் மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் அவங்க டேக் அப் பண்ணுவாங்க, கன்சாலிடேட் பண்ணிப்பாங்க. நான் வந்துட்டு இது ஒரு எக்ஸாம்பிள். நான் வந்து ஒரு டெய்ரி ஃபார்ம். ஓகேவா? நான் டெய்ரி ஃபார்மர் மீன்ஸ் நான் வந்துட்டு ஒரு 10 லைவ் ஸ்டாக், ஒரு 10 அனிமல்ஸ் வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் 10 அனிமல்ஸ்ல இருந்து நான் மில்க் வந்துட்டு எனக்கு வருதுங்கும் போது நான் அந்த பாலை வந்துட்டு வச்சு நான் ஒரு ப்ராசஸிங் யூனிட்டே ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் விற்கிறத விட நான் ப்ராசஸிங் யூனிட்டே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நான் வந்துட்டு ஒரு ஃபார்மரா இருந்து ப்ராசஸிங் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ இதுதான் இன்டெகிரேஷன். ஓகேவா? 2 மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்ஸுமே இன்டெகிரேட் பண்ணிருக்கோம். அதுதான் மார்க்கெட் இன்டெகிரேஷன். ஓகே. அடுத்து மார்க்கெட் இன்டகிரேஷனை எதுக்கு படிக்கணும், எதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு இன்டகிரேஷன் மூலியமா நம்ம ஒரு ஃபிரிமுக்கும் இன்னொரு ஃபிரிமுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட் இன்டகிரேஷன் எதை எஃபெக்ட் பண்ணணும்னா மார்க்கெட் கண்டக்ட், மார்க்கெட் எஃபிஷியன்சி ரெண்டையுமே எஃபெக்ட் பண்ணும். மார்க்கெட் கண்டக்ட்னா என்ன? பிஹேவியர். ஒவ்வொரு மார்க்கெட்டுடைய ஒவ்வொரு ஃபிரிமுடைய பிஹேவியரும் எஃபெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எஃபிஷியன்சி என்ன? ரேஷியோ ஆஃப் அவுட்புட் பை இன்புட். இது இந்த ரேஷியோ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆனா எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இதையுமே வந்துட்டு எஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் மார்க்கெட்ஸ் டிஃபர் இந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் இன்டகிரேஷன். ஒவ்வொரு மார்க்கெட்ல ஒரு மார்க்கெட் இருக்குன்னா அதுல நிறைய ஃபிரிம்ஸ் இருக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஒரு மார்க்கெட்ல ஒரு ஃபிரிம் இல்ல, மார்க்கெட்ல நிறைய ஃபிரிம்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மார்க்கெட்லயுமே ஒவ்வொரு டைப் ஆஃப் இன்டகிரேஷன் டிஃபர் ஃப்ரம் தி எக்ஸ்டென்ட் ஆஃப் இன்டகிரேஷன். ஓகே. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் இன்டகிரேஷன் 3 டைப். ஹரிசாண்டல், வெர்டிகல், கான்க்ளோமரேஷன். இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் இன்டகிரேஷன். இந்த வெர்டிகல் இன்டகிரேஷனை திரும்பியும் 2 டைப்ஸா கிளாசிஃபை பண்ணுவாங்க.
forward integration and backward integration. Okay, there are 3 types of market integration: horizontal, vertical, conglomeration. In the vertical integration is also further classified into forward integration and backward integration. So horizontal integration என்ன? ஹரிசாண்டல்னா என்ன? ஒரே லைன்ல போறது ஹரிசாண்டல். ஓகேவா? இப்போ ஒரு ஃபிரம் இருக்கு. அவங்க ஒரு இப்போ முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள். ஓகே, ஒரு டெய்ரி ஃபார்மர் இருக்காரு. ஓகேவா? இன்னொரு டெய்ரி ஃபார்மர் இருக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு யூனியன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசுறோம். ஏன்? ஏன்னா ஒரு டெய்ரி ஃபார்மர் கிட்ட 5 கவுஸ் இருக்கும். இன்னொரு டெய்ரி ஃபார்மர் கிட்ட 2 ஃபார்மர் கிட்ட 2 கவுஸ் இருக்கும். சோ அவங்க என்ன சொல்றாங்க? நம்ம யூனியன் பண்ணிக்கிட்டா இந்த ரெண்டுமே சேர்த்து 5 + 2 7 கவுஸ் உடைய மில்க், ஓகேவா, அவுட்புட்டை வந்துட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு வர்ற ப்ரொடக்டிவிட்டி, அவங்களுக்கு வர ஈல்ட் இல்ல அவங்களுக்கு வர ப்ரொடக்ஷன் வந்துட்டு அதிகமா இருக்கும். சோ அதனால அவங்க விற்கும் போது அவங்களுக்கு பெட்டர் மார்க்கெட் பிரைஸ் கிடைக்கும். ஏன்னா மார்க்கெட்டிங் பார்கெனிங் பவர் வந்துட்டு அவங்களுக்கு அதிகம். ஏன்னா அவங்க கிட்ட நிறைய ப்ரொடக்ஷன் இருக்கிறது. சோ இதுதான் ஹரிசாண்டல் இன்டெகிரேஷன். ஒரே ஆக்டிவிட்டி பண்றவங்க ஜாயின் ஆனா, ஓகேவா, சிமிலர் மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு பண்றவங்க ஜாயின் ஆனா அது ஹரிசாண்டல் இன்டெகிரேஷன். நான் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரியே இங்க என்ன, இப்போ செல்லர் இருக்காங்கன்னா அவங்க யூனியனா ஃபார்ம் பண்ணி, யூனியன் எதுக்கு ஃபார்ம் பண்றாங்க? அவங்களுக்குள்ள இருக்கிற காம்படிஷனையும் ரெடியூசிங் தி எஃபெக்டிவ் நம்பர் அண்ட் தி எக்ஸ்டென்ட் ஆஃப் காம்படிஷன். சோ இதுதான் வந்துட்டு ஹரிசாண்டல் இன்டெகிரேஷன். இது எதுக்கு அட்வான்டேஜஸ்னா, யாருக்கு இது அட்வான்டேஜஸ்னா, அந்த அந்த இப்போ யூனியன் ஃபார்ம் பண்றாங்கன்னா யாரெல்லாம் வந்து இந்த யூனியனை ஜாயின் பண்றாங்களோ அவங்களுக்கு அட்வான்டேஜஸ். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டெய்ரி ஃபார்மர் அவங்க கிட்ட வந்துட்டு 5 கவுஸ் இருக்கு. அவங்களும் வந்துட்டு ஓகே நானும் வந்து உங்க யூனியன்ல ஜாயின் பண்றேன்னா இன்னுமே அவங்களுடைய என்ன எஃபிஷியன்சி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். சோ இதுதான் ஹரிசாண்டல் இன்டெகிரேஷன். அதுக்கு அடுத்து என்ன, இது எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர்ல பார்க்கும்போது கோஆபரேட்டிவா வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும். ஸோ கோஆபரேட்டிவ்ல வந்துட்டு ஃபார்மர்ஸ் ஜாயின் ஆகும்போது என்ன நடக்கும், அவங்க வந்துட்டு பெட்டர் பிரைஸுக்கு வந்துட்டு விற்கலாம். அதுக்கப்புறம் பல்க் குவான்டிட்டியா இருக்கும். மார்க்கெட்டிங் காஸ்ட் கூட குறையும். ஏன்னா வந்துட்டு டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட், பேக்கிங் காஸ்ட் எல்லாமே குறையிறதுனால என்ன நடக்கும், மார்க்கெட்டிங் காஸ்ட் குறையும். அண்ட் வந்துட்டு இது என்ன, இது மோஸ்டா வந்துட்டு செல்லர் அசோசியேட்டட். ஓகேவா, விக்கிறவங்க யூனியன் ஃபார்ம் பண்ணி விக்கிறது. அண்ட் வந்துட்டு இட் ஹஸ் அ வெரி லெஸ் கண்ட்ரோல் ஆன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கன்சியூமர்ஸ் அண்ட் பையர்ஸ். இட் இஸ் நத்திங் டு டூ வித் கன்சியூமர் அண்ட் பையர். ஓகே, இது மேஜரா யாரை ஃபோக்கஸ் பண்ணும், செல்லர்ஸ். இந்த ஹரிசாண்டல் இன்டெகிரேஷன் யார் பண்ணுவாங்கன்னா செல்லர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ஹரிசாண்டல் இன்டெகிரேஷன். நெக்ஸ்ட் வெர்டிகல் இன்டெகிரேஷன். வெர்டிகல் இன்டெகிரேஷன்னா என்ன, வெர்டிகல் லைன்னா என்ன, இப்படி இதுதான் வெர்டிகல் லைன். நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ இங்க வந்துட்டு ஓகே ஹோல்சேலர் இருப்பாங்க. ஓகேவா, ஹோல்சேலர் என்ன பண்ணுவாங்க, எய்தர் வந்துட்டு ஹோல்சேலரே நான் ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டே ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் பண்ணலாம். இல்ல ஹோல்சேலர் வந்துட்டு நான் ரீட்டைலிங்கே பண்ணிக்கிறேன், நானே வந்துட்டு என் ஹோல்சேல் என் பல்க் கமோடிட்டி எடுத்து நான் வந்துட்டு ஒரு ரீட்டைல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவேன். இதுதான் வந்துட்டு வெர்டிகல் இன்டெகிரேஷன். ஒரே மோர் தென் ஒன் ஆக்டிவிட்டி, ஆனா ஒரே இதுக்கு அண்டர் அ சிங்கிள் மார்க்கெட்டிங் ப்ராசஸ் கீழே வர்றது. புரியுதா? த சீக்வன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் ப்ராசஸ், ஒரே மார்க்கெட்டிங் ப்ராசஸ்க்கு கீழே ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு வரதுலயே மோர் தென் ஒன் ஆக்டிவிட்டியை இன்டெகிரேட் பண்றது வெர்டிகல் இன்டெகிரேஷன். ஓகே, இங்க வந்துட்டு 2 or more மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்ஸை இன்டெகிரேட் பண்ணுவோம், சிங்கிள் ஃபிரம்க்கு கீழேயோ இல்ல சிங்கிள் மேனேஜ்மெண்ட்க்கு கீழே. ஓகேவா, அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் நான் முன்னாடியே சொன்னேன்ல, இங்க வந்துட்டு என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, கமிஷன் ஏஜென்ட் வந்துட்டு ரீட்டைலிங் ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகே, ஹோல்சேலர் கிட்ட இருந்து கமிஷன் ஏஜென்ட் வாங்கி ரீட்டைலிங் ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிறது வந்துட்டு எக்ஸாம்பிளா இங்க சொல்லியிருக்காங்க. இந்த வெர்டிகல் இன்டெகிரேஷன் எதுக்கு இம்பார்ட்டன்ட், இந்த வெர்டிகல் இன்டெகிரேஷன் பண்ணும்போது என்ன பெனிஃபிட் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட்டிங் காஸ்ட் குறையும், அதனால பெட்டர் எக்கனாமியா இருக்கும். ஓகேவா, ஏன் மார்க்கெட்டிங் காஸ்ட் குறையும், ஹோல்சேலரே வந்துட்டு ரீட்டைல் பண்ணா இங்க மார்க்கெட்டிங் மார்ஜின் எதுவுமே இருக்காது. ஸோ மார்க்கெட்டிங் காஸ்ட்டும் குறையுது. ஓகேவா, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கிரேட்டர் மார்க்கெட் கண்ட்ரோலும் இருக்கும். ஏன்னா நிறைய காம்படிஷன் இருக்காது, அவங்க ஹோல்சேல்ல இருந்து ரீட்டைல் அவங்களே பண்றாங்க, புதுசா யாரையுமே உள்ள விட மாட்டாங்க. அதனால மார்க்கெட் பவரும் அவங்க கிட்ட அதிகமா இருக்கும், என்ன டிசிஷன் வேணும்னாலும் அவங்க எடுக்கலாம். அதுக்கப்புறம் மிடில் மேனுமே குறையும். இதெல்லாம் வந்துட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் வெர்டிகல் இன்டெகிரேஷன். அதுக்கடுத்து வெர்டிகல் இன்டெகிரேஷன் நான் முன்னாடியே சொன்ன 2 டைப்ஸ், ஃபார்வர்ட் இன்டெகிரேஷன், பேக்வர்ட் இன்டெகிரேஷன். ஓகே, இப்போ நான் போன எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, அதுவே எக்ஸாம்பிளா சொல்றேன். வெர்டிகல் லைன்னா இந்த வெர்டிகல் லைன், நடுவுல ஹோல்சேலர் இருக்காங்க, இவங்க வந்துட்டு ரீட்டைலிங், இங்க ப்ராசஸிங். ஹோல்சேலர் வந்துட்டு ரீட்டைலிங் பண்ற, ஃபார்வர்டா வந்து சப்ளை சைட்ல இருக்கிற ஆக்டிவிட்டி பண்றாருன்னா
அது வந்துட்டு ஃபார்வர்ட் இன்டெகிரேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சப்ளை சைட்ல இருக்கிற ஆக்டிவிட்டிக்கு மூவ் ஆனா அது ஃபார்வர்ட் இன்டெகிரேஷன். அதுவே பின்னாடி ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கிற ஆக்டிவிட்டிக்கு மூவ் ஆனா ப்ராசஸிங் பண்றேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி போனாங்க. அசம்பிளிங் ஆர் பர்ச்சேசிங் தி ப்ரொடியூஸ் ஆஃப் ஃப்ரம் தி வில்லேஜஸ். ஒரு ப்ராசஸிங் ஃபிரம் இருக்கு, அவங்க வந்துட்டு நானே வந்துட்டு அசம்பிளிங்ல ப்ராசஸிங் பண்ணிக்கிறேன் அப்படி, சாரி வில்லேஜஸ் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது பேக்வர்ட் இன்டெகிரேஷன். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்து குழம்ப வேணாம், நான் இந்த எக்ஸாம்பிள்லயே சொல்றேன். வெர்டிக்கல் இன்டெகிரேஷன் என்ன, ஹோல்சேலர் இருக்காங்க, ரீட்டைலர், ஹோல்சேலர் வந்துட்டு ரீட்டைலருடைய ஆக்டிவிட்டியும் பண்ணலாம், இல்ல நான் வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டியே பண்ணிக்கிறேன், ப்ரொடக்ஷன் நானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் பண்ணலாம். இந்த ப்ரொடக்ஷன் சைடுக்கு போனாங்கன்னா அது பேக்வர்ட் இன்டெகிரேஷன். பாருங்க, பேக்வர்டா போறாங்க, பேக்வர்ட் இன்டெகிரேஷன். அதுவே ரீட்டைலிங் சைட்ல போனாங்கன்னா அது வந்துட்டு ஃபார்வர்ட் இன்டெகிரேஷன். இதுதான் 2 டைப்ஸ் ஆஃப் வெர்டிக்கல் இன்டெகிரேஷன். அதுக்கு அடுத்து இது பாத்துக்கோங்க, ஒரு ஃப்ரிம் இருக்குன்னா அது ஹரிசாண்டலாவும் இன்டெகிரேட் ஆயிக்கல, வெர்டிகலாவும் இன்டெகிரேட் ஆயிக்கல, ரெண்டுமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் மாடர்ன் ரீட்டைல் ஸ்டார்ஸ் என்ன பண்ணுவாங்க, இப்போ ரீட்டைல் ஸ்டோர்ஸ் இருக்குன்னா அவங்க வந்துட்டு இன்னொரு ரீட்டைல் ஸ்டோரை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, அது ஹரிசாண்டல் இன்டெகிரேஷன். ஒரு ரீட்டைல் ஸ்டோர் இருக்கு, நான் இன்னொரு பிரான்ச் ஆஃப் ரீட்டைல் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம், இது ஹரிசாண்டல் இன்டெகிரேஷன். அதுவே வந்துட்டு ஒரு ரீட்டைல் ஸ்டோர் இருக்கு, நான் ஹோல்சேலரா இருக்க போறேன், நானே வந்து பல்கா ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஹோல்சேலரா போட்டு வெர்டிக்கல் இன்டெகிரேஷன். ஒரு ஃப்ரிம் வந்துட்டு இந்த ரெண்டு ஆக்டிவிட்டியுமே பார்க்கலாம். ஓகேவா, அதுக்கடுத்து கான்க்ளோமரேஷன். இது நம்மளுடைய தேர்ட் டைப். கான்க்ளோமரேஷன் இப்போ ஹரிசாண்டல் வெர்டிகல் எல்லாம் பார்க்குது, மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி எல்லாம் லிங்க் ஆகி வரும். ஓகேவா, ஒரே மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி பண்றவங்கள வந்துட்டு, ஒரே மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன் பண்றவங்கள ஜாயின் பண்றது ஹரிசாண்டல். டிஃப்ரெண்டா இருக்கிறது ஜாயின் பண்றது வெர்டிகல். ஆனா ஒரே சீக்வென்ஸ்ல வரும். ஆனா கான்க்ளோமரேஷன் சம்பந்தமே இருக்காது, ரெண்டு கம்பெனிக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இருக்காது, ஆனா ஜாயின் பண்ணுவாங்க. அதுதான் வந்துட்டு கான்க்ளோமரேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னான்னா இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். நீங்க பாத்தீங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட்ல அவங்க வந்துட்டு ஆயிலும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டூத் பேஸ்டும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுக்கும் பார்த்தா லிங்கே இருக்காது. ஓகே, அது இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். இங்க இன்னொரு எக்ஸாம்பிள் டெல்லி கிளாத் அண்ட் ஜெனரல். அவங்க கிளாத்தும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, வனஸ்பதியும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ரெண்டுக்குமே லிங்க்கும் இருக்காது. ஸோ அது வந்துட்டு கான்க்ளோமரேஷன். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா டூத் பேஸ்ட் வாங்கினா வந்துட்டு சோப்பு ஃப்ரீ, ஷாம்பு ஃப்ரீன்னு வரும், இல்ல டூத் பேஸ்ட் வாங்கினா பென் ஃப்ரீ அப்படின்னு வருது. ஸோ இது ரெண்டுக்குமே லிங்கே கிடையாது, ஆனா அங்க கான்க்ளோமரேட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு பேருமே வந்துட்டு என்ன பெட்டர் மார்க்கெட், பெட்டர் பிரைஸ் ரியலைசேஷனுக்காக வந்து கான்க்ளோமரேட் ஆகி அவங்க வித்திருப்பாங்க. ஓகேவா, அதுதான் கான்க்ளோமரேஷன். அவ்வளவுதான், இன்னையோடைய கிளாஸ் முடிஞ்சு. ஒரு வாட்டி ரீகேப் பார்க்கலாமா? ஓகே, என்னடா சொல்றதையே சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. ஸோ இப்படி சொன்னதையே சொன்னாவது மைண்ட்ல ஏதாவது நிக்கும்ன்றதுதான். ஓகே ஃபைன், நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் என்னென்ன நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு கிளாஸ்ல வந்துட்டு பிரைஸ் ஸ்ப்ரெட் பார்த்துருக்கோம், அதுக்கடுத்து மார்க்கெட் இன்டகிரேஷன் பார்த்துருக்கோம். ஓகேவா, பிரைஸ் ஸ்ப்ரெட்னா என்ன, ப்ரொடியூசர் எவ்வளவு பே பண்றாங்க கன்சியூமருக்கு, சரி கன்சியூமர் எவ்வளவு பே பண்றாங்க, ப்ரொடியூசர் எவ்வளவு பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, சாரி கன்சியூமர் எவ்வளவு பே பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூசருக்கு எவ்வளவு வந்திருக்கு. தி பிரைஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி கன்சியூமர் அண்ட் ப்ரொடியூசர் இஸ் கால்ட் அஸ் பிரைஸ் ஸ்ப்ரெட். ஓகேவா, இன்டகிரேஷன் வந்துட்டு 3 விதமா. இன்டகிரேஷன்னா என்ன, கன்சாலிடேட் பண்றது, நிறைய மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டியை கன்சாலிடேட் பண்றது அண்டர் சிங்கிள் மேனேஜ்மெண்ட்டுக்காக கொண்டு வர்றதுக்கு இதான் வந்துட்டு இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்துட்டு ஹரிசாண்டல் இன்டகிரேஷன், வெர்டிக்கல் இன்டகிரேஷன், கான்க்ளோமரேஷன். வெர்டிக்கல் இன்டகிரேஷன் 2 டைப்ஸ் இருக்கு. என்ன வெர்டிக்கல் இன்டகிரேஷன்ல 2 டைப்ஸ், ஃபார்வர்ட் இன்டகிரேஷன், பேக்வர்ட் இன்டகிரேஷன். ஹரிசாண்டல் இன்டகிரேஷன்னா என்ன, ஒரே லைன்ல. ஓகேவா, நான் வந்துட்டு ஒரு ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கேன், நான் இன்னொரு பிரான்ச் ஆஃப் ரீட்டைல் ஸ்டோர் ஓபன் பண்றேன் அப்படிங்கிறது. இல்லையா, நான் வந்துட்டு ஒரு டெய்ரி ஃபார்மர், இன்னொரு டெய்ரி ஃபார்மர் இருக்காங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு யூனியனை கிரியேட் பண்றது ஹரிசாண்டல் இன்டகிரேஷன். ஓகே, மோஸ்ட்லி ரிலேட்டட் டு செல்லர், பையருக்கும் கன்சியூமருக்கும் இதுல அவ்வளவா லிங்க் இருக்காது. வெர்டிக்கல் இன்டகிரேஷன்னா என்ன, வெர்டிக்கல் லைன், வெர்டிக்கல்ல ஹோல்சேலர் இருக்காங்க, நான் ரீட்டைலராகவும் பண்ணலாம், நான் ரீட்டைலிங் ஸ்டார்ட் பண்றேன், நானே வந்துட்டு கன்சியூமர் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது. இல்ல நான் வந்துட்டு ப்ரொடக்ஷன் யூனிட்ல இருந்து நானே ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் ஓபன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது. அந்த சப்ளை சைட்ல இருக்கிற ஆக்டிவிட்டிக்கு மூவ் ஆனா அது வந்துட்டு ஃபார்வர்ட் இன்டகிரேஷன், ஃபார்வர்டா போறாங்க. அதுவே ப்ரொடக்ஷன் சைடுக்கு மூவ் ஆனா அது பேக்வர்ட் இன்டகிரேஷன். கான்க்ளோமரேஷன்ல 2 ஆக்டிவிட்டிக்கு சம்பந்தமே இருக்காது, அது கான்க்ளோமரேஷன். ஓகே, அவ்வளவுதான் இன்னையோட கிளாஸ். சில எக்ஸாம்பிள்ஸ், சாரி சில கொஷின்ஸ் பார்க்கலாம், எக்ஸாம்ல கேட்கிற கொஷின்ஸா பார்ப்போமா? ஓகே,
இந்துஸ்தான் யூனிலீவர் லிமிடெட். ஓகே, இந்துஸ்தான் லீவர் லிமிடெட் வந்துட்டு எக்ஸாம்பிள் ஆஃப் எந்த டைப் ஆஃப் இன்டகிரேஷன்? It is conglomeration. Okay. Second one, the difference between the price paid by consumer and price received by the producer. Consumer pay பண்ணக்கு producer pay பண்ணக்கு இருக்கிற difference என்ன? It is price spread. Third one, expanding the retail stores. Retail store இருக்கு or the number of commodities they deal with. இது என்ன? Horizontal integration. நான் முன்னாடியே சொன்னேன், நான் ஒரு retail store வச்சிருக்கேன், நானே இன்னும் ரீட்டைல் ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கிறேங்கிறது, இல்ல ரீட்டைல் ஸ்டோர்ல இன்னும் கொஞ்சம் கமாடிட்டிஸ் அதிகமா விற்கிறேங்கிறது என்ன? எக்ஸாம்பிள் ஆஃப் ஹரிசாண்டல் இன்டகிரேஷன். Dash is a process which refers to the expansion of firms by consolidating additional marketing functions and activities under a single management. Market integration. That's the definition of market integration. Okay, இவ்வளவுதான். Thank you all for your patience. நன்றி. ஓகே, திரும்பி திரும்பி படிங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். பை பை.